அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்லாஹுடைய கிருபையில் ரமதான் மாதத்தில் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அதில் முதல் 10 நம்மளை கடந்து போயிடுச்சு. ரஹ்மத்துடைய 10 நம்மளை கடந்து போயிடுச்சு. இப்போது இருக்கக்கூடிய 10 மகஃபிரத்துடைய 10, அதாவது அல்லாஹுடைய மன்னிப்பு கேட்கக்கூடிய 10, மன்னிப்பு வழங்கக்கூடிய 10. அதனால் அல்லாட்ட அதிகமாக மன்னிப்பு தேடணும், அல்லாட்ட நெருங்கணும். ரமலானுடைய நோக்கமே அல்லாஹ் பக்கம் நெருங்கணும். அல்லாஹ் நெருங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லியிருக்கிறான், ஷஹ்ரு ரமதான், இந்த ரமதான் மாதம் அல்லது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் உன்சில ஃபீஹில் குரான், குரான் இறங்கப்பட்ட இந்த மாதம் என்பதாக அல்லாஹ் குரானில் ரமதான் மாதத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறான். ரமதான் மாதத்தின் சிறப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 12 மாதம் அரபியில், அந்த அரபி மாதத்தில் 12 மாதத்தில் எந்த ஒரு மாதத்தையும் அல்லாஹ் குரானில் குறிப்பிடவே இல்லை. முஹரம் இருக்குது, ரஜப் இருக்குது, ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜி, இப்படி 12 மாதம் இருக்குது. எந்த மாதத்தையும் அல்லாஹ் குரானில் அந்த பேரை சொல்லவே இல்லை. ஆனால் ரமதான் மாதத்தை மட்டும் அல்லாஹ் குரானில் கோடிட்டு காட்டான், ரமதான் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறான். அதனால் ரமதான் மாதம் ரொம்ப உன்னதமான உயர்வான மாதம். மற்ற எல்லா மாதத்தோட தலைமையான மாதம் ரமதான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த ரமதான் மாதம் லைலத்துல் கத்ர் இருக்குது, குரான் இறங்கியிருக்கு. இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான். ரமலானையும் குரானையும் அல்லாஹ் ஒரே ஆயத்தில் ஒன்றா இணைச்சிருக்கிறான். அதனால குரானை கொண்டு தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் வெளியாக்கியவைகளை கொண்டே தவிர அல்லாஹ் நெருங்க முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸை விளக்கம் தரும்போது அல்லாஹ் வெளியாக்கவை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் குரான் என்பதாக விளக்கம் தராங்க முஃபஸ்ஸிரீன்கள். அதனால குரான் அதிகமாக ஓதுறோம். சில நபருக்கு குரான் ஓத தெரியல, எப்படி ஓதுது அப்படின்னு கேட்குறாங்க. குரான் ஓத தெரியலனாலும் ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, 3 விஷயத்த பார்த்தாலே நன்மை என்பதாக சொல்லியிருக்காங்க. அது முதல் விஷயம், தாய் தந்தை புண்ணும் முறுவதோட ஆசையை அன்பா பரிவா பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கு நன்மையை தரான். நீங்க பார்த்தாலே அதில் நன்மையை தரான். இன்னொன்று காபா ஷரீஃப், அல்லாஹ்வுடைய இறை இல்லம், அதை பார்த்தாலே நன்மை. 3வது திருக்குரான், ஓத தெரியாம சும்மா திறந்து பார்த்தாலே அல்லாஹ் நன்மையை கொட்டி கொடுக்குறான். அதனால குரானை திறந்து பாருங்க, ஓத முயற்சி செய்யுங்க. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. படிக்கிற பிள்ளைங்க எஸ்ஏ பக்கமாக பேராகிராஃபு போயம் அது இது மனப்பாடம் பண்றாங்க. அதை விட சுலபம் தான் குரான். நான் சொல்றது அல்லாஹ் சொல்றான், வழக்கடி எஸ்ஸன குரானை, நான் குரானை உங்களுக்கு லேசாக்கி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வாக்கு இன்னும் பொய்யாகது இல்லையா? அதனால குரானை ஓத முயற்சிங்க. அப்படி தெரியும்னு சொன்னா நம்ம பிளே ஸ்டோர்லேயே நிறைய ஆப் இருக்குது, தமிழ் குரான். அதாவது தமிழ்ல குரான் ஓதமே எப்படி தங்கிலீஷ் இருக்குதோ அதேமாதிரி குரான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த வார்த்தையை அல்ல தமிழ்ல அப்படியே யூடியூப்ல அந்த பிளே ஸ்டோர்ல அந்த ஆப்ல வருது. இன்ஷால்லா அந்த ஆப்பை நான் எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். தமிழ் குரான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு போயிடலாம். ப்ளே ஸ்டோருக்கு போயின்னு சொன்னால் சர்ச் பண்ணோம், தமிழ் குர்ஆன், TAMIL, தமிழ் குர்ஆன், QURAN, தமிழ் குர்ஆன் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லோகோ வரும் பாருங்க. நிறைய ஆப் இருக்கும், நம்ம இந்த லோகோ பார்ப்போம். ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா தமிழ் குர்ஆன், இந்த லோகோ ஞாபகம் வச்சுங்க. இந்த லோகோ போனீங்கன்னா ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது, அதனால் அப்டேட் கொடுத்துப்போம். அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆன உடனே அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குரானை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணின்னு பார்த்தீங்களா, இது எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இப்போ சூரா அட்டவணை, தப்சீர் இப்னு கசீர் தப்சீர் பிரபலமான இப்னு கசீர் இருக்குது, அது இருக்குது. குரான் துவா இருக்குது, குரான் கிராத்து, தமிழ் குரானு, அந்த கிராத்தே தமிழ் ஊரில் அப்படியே இருக்கும். அதாவது நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் கிராத் பான்னு ஓதிக்கிட்டே இருக்கும், அப்படியே காதில் கேட்டுக்கலாம். அப்புறம் குரானில் வரக்கூடிய அதிகமான சொற்கள், அல்லாவின் அழகிய பேர் இருக்குது, பொருள் அட்டவணை, ஹதீஸு, துவாக்கள், நபிசாசம் வரலாறு, மொத்தமாக முழுசாகவே இதில் இருக்குது. நீங்கள் எது தேவைன்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் சூரா அட்டவணை தான் முதல்ல பார்க்க போகிறோம். இப்போது இது எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். முதல்ல சூரா அட்டவணை, சூறாவில் போனீங்கன்னு சொன்னால் ஃபாத்தியா, ஃபஸ்ட்டு சூறா இருக்குது பார்த்தீங்களா, தோற்றுவாய் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபாத்தியா முதல்ல போனீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சூறா, நம்ம உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இருக்குதா, அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன், இது முதல்ல ஆயத்து. இப்போ இது இப்படி இருக்குது. இதுவே உங்களுக்கு தமிழில் வேணும்னு சொன்னால் செட்டிங்கில் போங்க. செட்டிங்கில் போனீங்கன்னு சொன்னால் அது இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனு. அந்த ஆப்ஷனில் 6வது ஆப்ஷன் தமிழ் ஆங்கிலம் வழி குரான் ஓத, அதாவது அந்த அரபியிலே அப்படி தமிழில் ஓதும். அது நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க, ஆன் பண்ணிட்டீங்க சொன்னால் ஆன் ஆகிடுச்சா. இப்போ பாருங்கள், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இருக்கா, அது அப்படியே கீழே தமிழில் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படி வருது பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது அப்படியே தமிழ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த வார்த்தை அப்படியே தமிழில் இருக்கும். அனைத்து புகழும் அகிலத்தின் அல்லாஹ்வுக்கு உரித்தது அப்படின்னு இருக்குது. இந்தமாரி உங்களுக்கு எந்த சூறா வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை பார்க்கலாம். பெரிய பெரிய சூறா இருக்குது. தெரிஞ்ச சூறா நம்ம சூரத்துல் இஹ்லாஸை பார்க்கலாம். அதாவது குல்ஹுல்லாஹ் அஹத் சூறா, அந்த பார்த்தோன்னு சொன்னால் குல்ஹு அல்லாஹு அஹத், அது அப்படியே தமிழில் இருக்குது பாருங்கள். குல்ஹு அல்லாஹு அஹத் அப்படி தமிழில் இருக்குங்களா. அதுக்கு அர்த்தம், நபி மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. இப்படி
இப்படி உங்களுக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எந்த சூறா வேணுமோ குரான் மொத்தம் முழுசுமே அப்படியே அரபியில் இருக்குது, அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க. சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே செட்டிங்கில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது. தமிழ் குரான் இருக்குது, இது எல்லாத்தையும் ஆங்கிலத்தை வேணாலும் சரி கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் தமிழ் ஆங்கிலத்திலே இருக்கும். இப்படி இந்த சூறாவும் சரி எந்த சூறாவும் சரி நோக்கம் என்னன்னு சொன்னால், நான் சொல்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே குரான் ஓதுறோம், அதனால் குரான் அதை கற்றுங்க. ஆக இப்போ நம்ம குரானுடைய ஆப்பை எப்படி யூஸ் பண்ண பார்த்தோம். நீங்கள் செட்டிங்கில் போனோம்னு சொன்னால் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக் எல்லாமே தெரிய வந்துடும். சொல்கிறக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னால் எல்லாருமே குரான் ஓதுறோம். குறிப்பாக ரமதான் மாதத்தில் அதிகமாக குரான் ஓதுறோம். முந்தைய காலத்தில் பார்த்தோன்னு சொன்னால் போட்டி போட்டு குரான் ஓதுவாங்க. நீ 2 முடிச்சிட்டியா, நான் 3 குரான் முடிச்சு 4 குரான் முடிச்சுன்னு போட்டி போட்டு ஓதுவாங்க. இப்போ ரமதான் மாதத்தில் குரான் எடுக்கிறதே கிடையாது. யாரோ சொல்லிட்டாங்க தூங்கினா நன்மை தான். அதுக்கும் தூங்கியே நம்ம கழிக்கக்கூடாது. தூக்கத்தை ஒரு அளவாக வச்சுக்கோங்க. குரான் அதிகமாக ஓதுங்க. இந்த மாதம் போனால் திரும்ப கிடைக்காது. அடுத்த வருஷம் நம்ம ஹயாத்தாக இருப்போமான்னு தெரியல. ஏன் போன வருஷம் இருந்தவங்க இந்த ரமதான் மாதத்தில் இல்லை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் ரமதான் ஆரம்பிக்கும் போது இருந்தவங்கலாம் ரமதான் 10க்குள்ளே நிறைய மௌத்து நம்ம கேள்விப்படுறோம். ஆக இருக்கிற வயசை இருக்கிற வாழ்க்கையை நல்லா உபயோகிச்சுக்குங்க. குரான் அதிகமாக ஓதுங்க. நன்மையை செய்யக்கூடிய மாதம் ரமதான், நன்மையின் கடல் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அதிகமாக குரான் ஓதுங்க. எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.